நமக்கு உண்டாகிற கவலைய இது ஓரளவுக்கு போக்கும். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, உங்க எண்ணங்கள் எல்லாமே நினைச்ச உடனேயே கை கூடுறதில்ல. அப்படி நடந்தா நாம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். அந்த கால இடைவெளி இருக்கிறதுக்காக கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்லணும். கால தாமதங்கிற ஒண்ணு நம்ம நல்லதுக்கு தான். எண்ணங்களை மறுபரிசீலனை செய்யறதுக்கும் தேவைகளை தீர்மானிக்கிறதுக்கும் புதுசா தேர்ந்தெடுக்கவும் அது அனுமதிக்குது. நீங்க உங்க எண்ணங்களை குறிச்சு விழிப்புணர்வு அடைஞ்சு அதை கவனமா தேர்ந்தெடுத்து அது மூலமா சந்தோஷமா இருக்க விரும்பலாம். ஏன்னா உங்க சொந்த வாழ்க்கையில பெருமை மிக்க படைப்புன்னு சொல்லணும்னா அது நீங்க தான். சொல்ல போனா உங்க வாழ்க்கையோட மைக்கேல் ஆஞ்சலோ நீங்க மட்டும்தான். நீங்க செதுக்கிக்கிட்டு இருக்கிற டேவிட் சிற்பமும் நீங்க தான். உங்க எண்ணங்களால அதை நீங்க செய்றீங்க. இந்த ரகசியம் தெரிஞ்ச கடந்த காலத்துல வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் இந்த ரகசியத்தை வெளியே யாருக்கும் சொல்றதுக்கு விருப்பப்படலாம். மக்களுக்கெல்லாம் அவங்க இந்த ரகசியத்தை சொல்லாமையே இருந்தாங்க. மக்கள் வேலைக்கு போனாங்க, தங்களோட வேலையை செஞ்சாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை மின்சாரம் இல்லாத சக்கரை மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தது. நாம வாழற பிரபஞ்சத்துல பலவிதமான விதிகள் இருக்கு. புவியீர்ப்பு விசை மாதிரி. நீங்க நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் கட்டிடத்துக்கு மேலிருந்து குதிச்சீங்கன்னா கீழே விழறது நிச்சயம். உங்க வாழ்க்கையில இப்ப உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா விஷயமும் நீங்க குறை சொல்ற விஷயங்கள் உட்பட நீங்க ஈர்த்ததுதான். உங்க முகத்தை செவக்க வைக்கிற அளவுக்கு ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு நிச்சயம் பிடிக்காது. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த கார் விபத்தை நான் ஈர்க்கல, எனக்கு தலைவலி கொடுக்கிற இந்த வாடிக்கையாளரை நான் ஈர்க்கல, இப்ப எனக்கு இருக்கிற கடன் சுமையை நான் ஈர்க்கல அப்படின்னு கற்பனையான ஒரு விஷயத்தை என்கிட்ட நீங்க சொல்ல போறீங்க. ஆனா இப்ப நான் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ல போற உண்மை என்னன்னா, அதையெல்லாம் ஈர்த்தது நீங்க தான். இந்த கருத்து தான் இருக்கிறதுலயே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இது ஒரு பரிபூர்ண மாற்றத்தை உண்டாக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. நம்மள பலர் தெரியாமையே கவர்ந்து இழுக்கிறோம். அது மேல நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு நினைக்கிறோம். நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு தானியங்கி இயக்கத்துக்கு தள்ளப்படுது. அதனால நம்மள நோக்கி ஈர்க்கப்படுறதெல்லாம் தன்னிச்சையா அமையுது. இதை நீங்க இப்பதான் முதல் முறையா கேக்குறீங்கன்னா, என்னது நான் என்னோட எண்ணத்தை கண்காணிக்கணுமா, இது பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கேன்னு நினைப்பீங்க. முதல்ல அந்த மாதிரி நமக்கு தோன்றினாலும் அங்க இருந்துதான் வாழ்க்கை களகட்ட போகுது. நம்ம மனசுல தோன்ற எல்லா எண்ணங்களையும் கண்காணிக்கிறது இயலாத காரியம். ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நம்ம மனசுல தோன்றதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அவ்வளவு எண்ணங்களை கட்டுப்படுத்துற நாம எவ்வளவு களைப்படைவோம் தெரியுமா? அதிர்ஷ்டவசமா அதுக்கு சுலபமான ஒரு வழி இருக்கு. அதுதான் நம்மோட உணர்வுகள். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம உணர்வுகள் நமக்கு காட்டி கொடுத்துரும். உங்களோட எண்ணங்கள் தான் உங்க உணர்வுகளை உருவாக்குது. நாம நமக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பரிசு தான் நம்மளோட உணர்வுகள். உங்க உணர்வுகளை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்ககிட்ட நல்ல உணர்வுகளும் இருக்கு, மோசமான உணர்வுகளும் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதுல ஒண்ணு உங்களை நல்லதையே உணர வைக்கும். மனச்சோர்வு, கோபம், காழ்ப்புணர்வு, குற்ற உணர்வு, இது மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு நிச்சயமா ஊக்கம் அளிக்காது. அதெல்லாம் மோசமான உணர்வுகள். வேற ஒரு நிலையிலிருந்து நீங்க அத மோசமான அலைவரிசை இல்லனா மோசமான அதிர்வுகள்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நல்ல உணர்ச்சிகளும் நல்ல உணர்வுகளும் இருக்கு. அது உங்களோட நல்ல உணர்வுகளை தூண்டுறதுனால அது ஏற்படும் போது உங்களுக்கு தெரியும். பரவசம், மகிழ்ச்சி, நன்றி உணர்வு, அன்பு, இது எல்லாத்தையும் அதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் இப்படியே இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். நல்ல உணர்வுகளை கொண்டாடும் போது நீங்க இன்னும் அதிகமான நல்ல உணர்வுகளையும் அதை ஏற்படுத்துற விஷயங்களையும் கவர்ந்து இழுக்கிறீங்க. அதை செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்ப எப்படி உணர்றீங்கன்னு கேட்டா, நான் மகிழ்ச்சியா உணர்றேன்னு சொல்றீங்களா? நல்லது, அதையே தொடர்ந்து செய்யுங்க. நாம எல்லாரும் சரியான திசையில திட்டமிட்டபடிதான் போய்கிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறத நமக்கு உணர்த்துற அறிவிப்பு கொடிகள் தான் உணர்வுகள். நீங்க நல்ல உணர்வோட இருந்தா உங்க விருப்பங்களோட ஒத்து போற விதத்துல உங்க வருங்காலத்தை கட்டி எழுப்புறீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க மோசமான உணர்வோட இருந்தா உங்க வருங்காலம் அதுக்கு எதிர்மறையா அமையும். உங்க தினசரி வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நொடியும் ஈர்ப்பு விதி இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம சிந்திச்சுட்டு இருக்கிற, உணர்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொன்னும் நம்ம வருங்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கு. நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தாலோ இல்ல பயந்தாலோ நீங்க நாள் முழுக்க அதே உணர்வை உங்களை நோக்கி ஈர்ப்பீங்க. இன்றைய உங்களது எண்ணம் மற்றும் உணர்வு உங்களது எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நீங்க என்ன சிந்தனை செய்றீங்கிறத விட நீங்க எப்படி உணர்றீங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க கவர்ந்து இழுக்கிற விஷயங்களும் இருக்கும். அதனாலதான் ஒருத்தர் காலையில எழுந்திருக்கும் போது கால் தவறி இடிச்சுக்கிட்டாங்கன்னா அதே சுத்தி சுத்தி வருது. அடுத்த செய்தி, போலீஸ் துறையில் உங்கள்
அன்னைக்கு நாள் முழுவதும் அதே மாதிரி தான் போகுது. வெறும் உணர்வுகள்ல மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தினா அது அந்த நாள் முழுவதும் மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையே மாத்திடும்னு அவங்களுக்கு புரியல. நீங்க ஒரு நாளை நல்லபடியா தொடங்கி ஒரு மகிழ்ச்சியான உணர்வோட இருந்தீங்கன்னு வைங்க. அந்த உணர்வு நிலைய மாத்தக்கூடிய எதையும் நீங்க அனுமதிக்காத வர ஈர்ப்பு விதிப்படி தொடர்ந்து அந்த மகிழ்ச்சி உணர்வை நிலைச்சிருக்க செய்ய உதவும் மக்களையும் சூழல்களையும் கவர்ந்து இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. நல்ல நாள், கெட்ட நாள், பணம் வந்து சேர்றது, வறுமையில வாடுறது, இதெல்லாமே ஒருத்தர் தொடர்ந்து என்ன உணர்றாங்கன்றத பொறுத்து தான் அமையும். இந்த நொடியை நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதா உணர ஆரம்பிங்க. செழிப்பா இருக்கிறதா உணர ஆரம்பிங்க. உங்களை சுத்தி அன்பு இருக்கிறதா உணர ஆரம்பிங்க. இதெல்லாம் இல்லைன்னாலும் அப்படி செய்யுங்க. அப்படி செஞ்சா இந்த பிரபஞ்சம் நீங்க பாடுற பாட்டுக்கு உங்க கூட சேர்ந்து பாடும். உங்க உள்ளுணர்வுக்கு பதில் தரும் விதமா